இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த பானையெல்லாம் வெள்ளையாக்கி வளர்க்குறதுக்கு எப்படி செய்யலான்ட்டு நான் உங்களுக்கு டிப்ஸு சொல்ல போகிறேன். டிப்ஸை பாருங்கள், பிடிச்சிருந்துன்னா அதை மாதிரி செய்யுங்க. செஞ்சுட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு. அதுக்கு தேவையான பொருள் ஒரு கார்பிக், கக்கூசுக்குள்ள ஊற்றி கழுவும் ஊற்றிலாம் அந்த கார்பிக் ஒன்று வாங்கிடுங்க. ஆனால் நான் இதை கக்கூசுக்கு யூஸ் பண்ணல, அதனால நீங்கள் நினச்சிடாதீங்க. இப்படி கக்கூசுக்குறதெல்லாம் குத்து விளக்கு எல்லாத்துக்கும் வளர்க்குறாங்கன்னு நினைக்கிறாங்க. இது தனியாக வாங்கி வச்சுருக்கேன். கக்கூசுக்கு இதோட பெருசாக வாங்கி வச்சுருக்கேன். அதனால் இதை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம்னு பார்ப்போம். அடுத்தல இதுக்கு இன்னொரு பொருள், முக்கியமான பொருள் உமிச்சாம்பல். இந்த நெல் இருக்குல்ல, அந்த நெல்லில் உள்ள தொழிலை எரித்து அந்த சாம்பல் வரும். இதில் ஊற்றி வளர்க்கும் போது வெள்ளையாக வரும். இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா ஃபஸ்ட்டு? சரி, ஒரு கோப்பை எடு. இந்த கோப்பையில் கொஞ்சம் உமிக்கறி, இது நாங்கள் உமிக்கறிம்போம், உமிச்சாம்பல்னு சொல்லலாம். எப்படியோ நான் உமிம்பே. ஆமாம், இப்படி உமிச்சாம்பல் எடுத்துட்டு அதில் கொஞ்சம் ஹார்பிக். இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி யாரும் பண்ணியிருக்காங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஆமாம், நாங்களே ட்ரை பண்ணி பண்ணது. அதனால் யார் இதையும் கடல காப்பி அடிக்கல, யார் இதையும் நாங்கள் பார்க்கல. பண்ணியிருக்கலாம். ஆனால் கொஞ்சம் சோப்பு தண்ணி கொஞ்சம் எதுக்குன்னா குத்து விளக்குலலாம் எண்ணெய் கரை இருக்கும், அதெல்லாம் சேர்த்து எல்லாம் எடுத்துரும். சில பேருக்கு கையில் கூட செட் ஆகுது, க்ளவுஸ் போட்டுக்கோங்க. பொத்து போயிடும், க்ளவுஸ் போட்டுக்கோங்க. எனக்கு ஒன்றும் செய்யாது, அதனால நான் போட்டு இப்படி பிசைஞ்சு வச்சுக்கிறேன். நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டோமா, அடுத்து எடுத்து வச்சு இப்போ இதை வச்சு இந்த பானை எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இந்த கலரு எப்படி ஒரு மாதிரி இருக்குல்ல, டல்லா. இப்போ நான் அதை வச்சு விளக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, ஒரு விளக்குலேயே ஒரு வெள்ளையாக வந்துடும். புளி கூட தேவையில்லை. ஆனால் லைட்டாக லாஸ்ட்டில் புளி போட்டு விளக்கிக்கணும். ஏன்னா கருத்து போய் விடான்னு எனக்கு ஒரு பயம், அதனால நான் லாஸ்ட்டில் புளி போட்டு தான் விளக்குவேன். நீங்கள் வந்து இப்படி ஒரு அளவுக்கு ஈஸியாக விளக்கிடலாம் கீழே, இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் புளி போட்டு விளக்கி ஒரு பானை வச்சுருக்கேன் பாருங்கள். இது புளியும் உமிச்சாம்பலம் வச்சு விளக்குனது. இதுதான் ஃபஸ்ட்டு இது போட்டு விளக்குறேன். யாருக்குமே நான் ட்ரை பண்ணியிருக்கேன், அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்ல வெளியே வரும் பானை, குத்து விளக்கு எதுலாம் நல்லா கரையாக இருக்கோ எல்லாமே அழகாக கிளியராக வந்துடும். அதனால் நான் சொல்கிற மாதிரி மெத்தடில் நீங்கள் விளக்குங்க. டக்குன்னு விளக்கிட்டோமா, படப்படன்னு விளக்கலாம். அவ்வளோதான், அழகாக அந்த பானையும் இந்த பானையும் சேதச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும், தனியாக ஒரு மாடலாக. ஆமாம், பாருங்க, நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். 5 நிமிஷம் வேலை கூட கிடையாது, டப்புன்னு 2 நிமிஷத்தில் விளக்கிடலாம். ஆனால் நான் இன்னொன்று பண்ணுவேன், இந்த புளியை வச்சு ஒருக்கா லைட்டாக புளி வச்சு லைட்டாக தேய்ச்சிப்பாங்க. புளி வச்சு லைட்டாக தேய்ச்சி கருத்துருவோன்னு ஒரு பயம் நமக்கு. ஏன்னா ரொம்ப நாள் நம்ம இங்கே ஊரில் வச்சுட்டு போகிறோம்ல அந்த பானையை, அதனால் புளி வச்சு லைட்டாக உமிச்சாம்பல் வச்சு ஒருக்கா விளக்கிடணும். அப்புறம் கருத்து போயிடக்கூடாது. நான் இது வரைக்கும் வச்சதில்லை அப்படி, அதனால தான் எனக்கு தெரியல. 2ஆவது புளி வச்சு விளக்குவேன். கீழே இருக்க கரை வந்து போகாது, கீழே கருப்பாகவே இருக்கும், அது யாரும் தெரியாது. உடனே சாம்பல் வச்சு வளர்க்குறோம். அதுதான் ஒன்று விலைக்கு உங்களுக்கு மொத்தமாக காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இதெல்லாம் பார்த்துக்கிறோங்க, இதெல்லாம் பாருங்கள். உலக்கு எல்லாம் அந்த தட்டுவாங்கள்ல அதெல்லாம் உலக்கன்னு. ஆனால் வீடியோ எடுத்துட்டு அப்போ விளக்கு பாருங்கள் இந்த பொருளெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. நான் எல்லாம் விளக்குனதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக கலர் பே நல்லா அழகாக வந்திருக்கும் பாருங்கள். இந்த அழுக்கெல்லாம் போய் சூப்பராக இரும் பாருங்கள். நான் விளக்கி காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த இது நான் சொல்கிற டிப்ஸ் பிடிச்சிருந்து நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை விலைக்கு முடிச்ச பிறகு உங்களுக்கு கண்டிப்பாக காமிச்சோன்னு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பாருங்கள். இப்போ வந்து தண்ணி ஊற்றி கழுவுறாங்க. வளர்க்குனது ரொம்ப நேரம்
அந்த 2 பாத்திரத்துக்கும் இந்த பாத்திரத்துக்கும் இந்த பாத்திரத்துக்கு இந்த பாத்திரத்துக்கு வித்தியாசம் பற்றிலாங்க எப்படி இருக்குன்ட்டு. இனிமேல் இதையும் அதையும் வெள்ளையை ஆக்கிடலாம். இது வச்சாச்சு விளக்கி. இது பாருங்க எப்படி அழகாக வெளுன்னு வந்திருக்கு பாருங்க பாத்திரம். நல்லா அழகாக வெளுப்பாக வந்துடுச்சு பாத்திரம். ஃபஸ்ட்டு பாத்திரத்துக்கும் இப்போ பாத்திரத்துக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். அதனால் இதுக்கு தேவையான பொருள் வந்து ஒமிச்சாம்பல், அப்புறம் கார்பிக்கு, கொஞ்சம் சோப்பு தண்ணி. இந்த 3ஐயும் கலந்து நீங்கள் விளக்குனீங்கன்னா உண்மையிலே இவ்வளோ அழகாக ப்ரைட்டாக வரும். நீங்கள் எல்லோரும் நான் சொன்ன மாதிரி இதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டிப்ஸு நல்லாயிருக்கும். எப்படி இருந்துச்சுன்ட்டு நீங்கள் விளக்கி பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த விளக்கெல்லாம் ஃபஸ்ட்டு காமிச்சிருப்பேன். ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. நல்லா வந்துட்டு முடியெல்லாம் பார்த்தீங்களா நல்லா அழகாக பளபளன்னு வந்துருச்சு. நீங்கள் எல்லாமே நல்லா செய்யுங்க. இங்கே பாத்திரம் பாருங்கள் புதுசாக அழகாக பளபளன்னு வந்துருச்சு. எல்லாம் பார்த்துப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் நாங்கள் எல்லாம் ஒரே க்ளீனிங் வேலை ஃபுல்லாக பாத்திரமாக தான் கழுவி கவுத்தி வச்சுருக்கோம். பார்த்துருங்க சுற்றி பாத்திரமாக தான் கவுத்தி வச்சுருக்கோம். எல்லாம் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறோம்ல, அதனால் ஃபுல்லாக க்ளீனிங் வேலை.